அப்பா பிதாவே, அன்பான இயேசுவே, தேற்றரவாளனே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட பேசும் அப்பா. பேசுகிறவர் ஆவியானவர் என்ற வார்த்தையின்படி ஆவியானவரே என்னோடு கூட பேசும் அப்பா. உம்முடைய வார்த்தை பலமாய் வெளிப்படட்டும், பலமாய் வெளிப்படட்டும். வார்த்தைகள் வெளிப்படும் போதே அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயங்கள் நடக்கட்டும். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவர் பெரியவர், அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர். நான் சொல்லுவேன், முக்கியமான வேலைக்குள்ள வந்திருக்கீங்க. வார்த்தை சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் என்ன செய்யுமா? உங்களை விடுதலை ஆக்கும். ஆமேன். அப்போ அதை எப்படி கேட்கணும்? அப்படி கவனமா கேட்கணும். ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆமேன் ஆமேன் என்று சொல்ல வேண்டும். அது எப்படிப்பட்ட சூழ்நிலைமையில இருந்தாலும் அந்த வார்த்தை உங்க வாழ்க்கைக்குள்ள பலிச்சிரும். ஆமேன். ஏன்னா அந்த நாக்கு ரொம்ப முக்கியம். ஒரு கப்பலை திசை திருப்புகிற சுக்கான் போல அந்த நாவம். இந்த நாவை மட்டும் சரியா பயன்படுத்திட்டா நீங்க தான் உங்க வீட்டுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட தாய், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அம்மா, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்ப தலைவி. அந்த வார்த்தையைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் எடுத்ததுமே இந்த மாதம், போன வாரம் நான் வாக்குத்தத்த கூட்டம் நடத்தி இருக்கணும், நடத்த முடியல. கோல்டன் டேனியல் மூலமாக ஆண்டவர் பேசினார். ஆனால் இந்த யெகோவா ஈரே பெதஸ்தா ஜெப வீட்டுக்காக இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் கொடுக்க சொன்ன ஒரு வாக்கு, நீ பயப்படாதே. ஆமென். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப அங்கலாய்க்கிற ஒரு தாய், ரொம்ப புலம்புகிற ஒரு சகோதரி, இனி எனக்கு யார் இருக்கா? நான் என்ன செய்ய போறேன்? இந்த பிரச்சனையை நான் எப்படி கடக்க போகிறேன்? இந்த சிக்கலுக்குள் இருந்து என் குடும்பம் அல்லது நான் எப்படி வெளியே வரப்போகிறோம்? எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியவில்லையே என்று பயத்தோடு, கலக்கத்தோடு, நடுக்கத்தோடு, நான் தனியா மாட்டிக்கிட்டேனே, இந்த பாரம் என் தலை மேல வந்து விழுந்துட்ட அப்படின்னு சொல்லி சோதனைக்குள்ள இருக்கிற உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், மகளே, மகனே, நீ பயப்படாதே. ஆமேன். பயப்படாத, நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏதோ ஒரு பாரம் உங்க தலை மேல இருக்கு, உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கு. இத நீங்க தான் நடத்தி ஆகணும், இதை நீங்க தான் செஞ்சு முடிக்கணும். அது உங்க மேல விழுந்த கடமையா இருக்கு. உங்க மகளுக்காக அல்லது மகனுக்காக அல்லது கணவனுக்காக, குடும்பத்துக்காக அல்லது மனைவிக்காக உங்க மேல சில கடமை வந்து விழுந்திருக்கலாம். நீங்க தனிமையா இருக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ற, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ வியாதியா இருக்கிறாயா? நீ பலவீனமா இருக்கிறாயா? கடனோடு இருக்கிறாயா? அல்லது மனசலனத்தோடு, பயத்தோடு, தேவைகள் சந்திக்கப்படாமல் திராணியற்ற ஒரு ஜீவனா இருக்கிறாயா? பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பயப்படும்படி சொல்லலாம், ஐயா, மந்திரத்துக்குள்ள சிக்கி கொண்டோம், பாவத்துக்குள் சிக்கி கொண்டோம், போராட்டத்துக்குள் சிக்கி கொண்டோம், பல லட்ச கடனுக்குள் மாட்டிக்கொண்டோமே, இனி என்ன செய்ய போகிறோம் என்று கலங்குகிறோமே என்று நீங்கள் எண்ணலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், மகனே, மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். உன் மகனை விடுவிக்கும்படி, உன் மகளை விடுவிக்கும்படி, உன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி, உங்கள் குடும்பத்தாரை தப்புவிக்கும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். ஏதோ ஒரு மரண பயம் உங்க இருதயத்தை கலங்கடிக்குதா? ஏதோ சத்துரு செய்கிற சில காரியம் உங்களை திகைக்க வைக்குதா? நீ பயப்படாத. சொப்பனங்களை கண்டு பயப்படுகிறாயா? தரிசனங்களை கண்டு பயப்படுகிறாயா? அல்லது ஏதோ ஒன்று நடக்க போவதை உன் மனது உனக்கு சொல்லி அடிக்கடி உன்னை வேதனைப்படுத்துகிறதா? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமேன். நான் உன் தேவன். கர்த்தர் சொல்லும்போது சொல்றார், உன்னோட இருக்கிறது சாதாரணமான மனிதன் அல்ல, நான் உன் தேவன்.
உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை படைத்தவர், இம்மட்டும் உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறவர், ஜீவனை தந்தவர், சுவாசத்தை தந்தவர், பணத்தை தந்திச்சவர், நான் உன்னோடு இருக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன். இப்ப பிரச்சனையே இங்க இன்னைக்கு என்னன்னா, பலனே இல்லை. மனசுல பலன் இல்லாம போச்சு, சிந்தையில பலன் இல்லாம போச்சு, சரீரத்துல பலன் இல்லாம போச்சு. அவ்வளவுக்கு அவ்வளவு போராடி பார்த்துட்டேன், அவ்வளவுக்கு அவ்வளவு நான் பேசி பார்த்துட்டேன், அவ்வளவுக்கு அவ்வளவு நான் விலைக்கரைய செலுத்தி பார்த்துட்டேன். சில பேருடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல கூட இப்ப பலன் இல்ல. முன்னம மாதிரி ஜோம் பண்ண முடியல, முன்னம மாதிரி விசுவாசிக்க முடியல, முன்னம மாதிரி ஸ்தோத்திரம் பண்ண முடியல, முன்னம மாதிரி ஒரு காலத்துல உபவாசித்தது போல உபவாசிக்க முடியல. ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, நான் உன்னை பலப்படுத்துவேன். ஆமென். பலத்தினால இடை கட்டுவேன். நான் தனியா இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன், நான் தனியா எப்படி இந்த மகனை கரை சேர்க்க போறேன், இந்த மகளை அக்கறைப்படுத்த போறேன், இந்த குடும்பத்தின் காரியத்தை எப்படி செய்து முடிக்க போகிறேன், எனக்கு திராணி இல்லையே, இதற்கு மேல என்னால ஒரு மூச்சு கூட முடியாதே. கலங்குகிறாயா? பயப்படாத, நான் உன்னை பலப்படுத்துவேன். இந்த மாதம் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளைகளோட போராடி முடியல, குடும்பத்தோட போராடி முடியல. ஒரு பக்கம் சாத்தான் போராடுறான், ஒரு பக்கம் மனுஷீக ஆவி போராடுது, ஒரு பக்கம் எனக்குள்ள சுயம் போராடுது, ஒரு பக்கம் என் சொந்த குடும்பம் எனக்கு விரோதமா போராடுது. எப்பக்கமும் நான் நெருக்கப்படுகிறேன், ஒடுக்கப்படுகிறேன், மனமுறிந்து போகிறேன். எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு கவலை, எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு தோல்வி, எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு நேர அநீதி நடக்குது. கவலைப்படுகிறாயா? பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். இந்த பலவீன காலங்களை நீ கடக்கும்படி கர்த்தர் பலன் கொடுப்பார். சில கிரியைகளை நீ செய்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகாதிருப்பார். ஆமென். ஐயா, எனக்கு அசதி வருது, சோர்வு வருது, மயக்கமா இருக்கு, படபடப்பா இருக்கு, கரக்கமா இருக்கு, என்னால வீட்டுக்குள்ள நடமாடவே முடியல, படுத்த ஜடத்தை போல படுத்து கிடக்கிறேனே என்று நீ கவலை கொள்ளுகிறாயா? பயப்படாதே, நீ பலப்படுவாய், நீ பலப்படுவாய். கர்த்தருடைய இந்த வார்த்தை உன் எலும்புகளுக்குள் பாயும், நரம்புக்குள்ளே பாயும், மாம்சத்துக்குள்ளே பாயும். ஏனென்றால் அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அவருடைய வார்த்தை மகிமைக்கு உட்பட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், பலப்படுத்துவேன். அப்படியே விட்டுருவாரா? என்ன இல்லையா, சகாயம் பண்ண போறாரா? ஆமென். கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன், ஏன்னா உன் தேவன், அடுத்தது உனக்கு பலன் தருவேன். விட்டுருவாரா? இல்ல. சோதனைகளை சகிக்க ஒரு பலன் கொடுத்தார். அதனால் தான் நீ பாக்கியவதி என்று சொல்லுகிறார். நீங்கள் அத்தனை பேரும் பாக்கியவதிகள். நீங்கள் கடந்து வந்த பாதை சாதாரணமானது கிடையாது. பஞ்சத்தை, தரித்திரத்தை, வறுமையை, மரணத்தை, அவமானத்தை, நிந்தைய, வெட்கத்தை, கேவலத்தை, காரணமே இல்லாத பல கசையடிகளை, குற்றச்சாட்டுகள் எல்லாம் சுமந்து நிந்தைக்கு மத்தியில, வெட்கத்துக்கு மத்தியில இவ்வளவு தூரம் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான். அவ்வளவு சோதனை சாதாரண சோதனை அல்ல, உச்ச கட்ட சோதனை சகிக்க பலன் கொடுத்தார். இன்று சொல்லுகிறார், உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு உதவி செய்வேன். திராணி இல்லை என்று சொல்லுகிறாய் அல்லவா, உனக்கு பலன் கொடுக்க போகிறார், உனக்கு சகாயம் வரும். ஆமென். மனுஷனை நம்பி ஏமாந்து போனாயா? இந்த உளையான சேற்றுக்குள் இருந்து என் குடும்பத்தை யார் தூக்கி எடுக்க முடியும்? யார் என் குடும்பத்தில் கணவருக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும்? பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை வழங்க முடியும்? கவலைப்படுகிறாயா? சொல்லி பார்த்துட்டேன், ஜெபிச்சு பார்த்துட்டேன், முடியலையே. இல்லை, சகாயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். சகாயம் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து உங்களுக்கு வரும். காரணம், அவர் தெய்வம். ஆமென். உங்களோட தான் இருக்கிறாரு. நீ தனியா இல்ல. புலம்பனியே, கட்டில் மேல படுத்து விட்டத்தை பார்த்து நான் அனாதையா போயிட்டேனே, கால் விளங்காம போச்சே, கை விளங்காம போச்சே, என் வாழ்க்கையில என் பை பொத்தலாய் போச்சே, இப்படி என் ஜீவியத்தை கடைசி காலத்தில் கர்த்தர் விட்டு விட்டாரே என்று மனம் கசந்து அழுகிற தாயே, உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். சரி, உதவி செஞ்சுட்டு ஓடிடுவாரா? சிலர் உதவி செஞ்சுட்டு ஓடிடுவாங்க. அடுத்தது சொல்லுகிறார், நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன். இவ்வளவு காலமும் சிலர் உங்கள் கையை பிடித்தார்கள். கணவனாய் இருக்கலாம், பிள்ளைகளாய் இருக்கலாம், உடன்பிறப்பாய் இருக்கலாம்,
பழகினவர்களா இருக்கலாம். பல சமயத்துல அவங்க கை நீதி உள்ளவங்க கையா இருக்காது, அநீதிக்காரங்க கையா மாறிடும். மனுஷன் தானே. வேதம் சொல்லுகிறது, நாசியில ஜீவ சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாத, அவன் பொய்யனா. அவன் எப்படி திரிவானாம்? வேஷமாகவே திரிவானாம், விருதாவாகவே ஆஸ்தியை சேர்ப்பான், பணம் என்று ஓடுவான், பொருள் என்று ஓடுவான், ஆஸ்தி என்று ஓடுவான். ஆனால் தெய்வம் அப்படி அல்ல. அவர் சொல்லுகிறார், என் நீதியின் கரம் உனக்கு உண்டு, என் நீதியின் கரத்தை வைத்து உன்னை தாங்கி எடுப்பேன், உன்னை தூக்கி எடுப்பேன், என் நீதியின் கரம் உன் மேல் அமரும். ஆமேன். அநியாயக்காரர்களுடைய கரம் உங்களுக்கு நேரம் நீண்டுச்சு. இவன் அப்படிப்பட்டவன் தான். அநீதியான கரம் பல முறை உன் காலை வாரிவிட்டு போனது. நீ எந்த கரத்தை நம்பி இருந்தாயோ அந்த கரம் உனக்கு துரோகத்தை செய்தது, அந்த கரம் உன்னை குற்றவாளி என்று தீர்த்தது, அந்த கரம் உங்களை உருவி விட்டு ஓடிவிட்டது. ஆனால் இன்று சொல்லுகிறார், என் நீதியின் கரம் உனக்கு உண்டு, என் நீதியின் கரம் உனக்கு உண்டு. அந்த கரத்தை கொண்டு உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை பாதுகாப்பேன். என் புயம் உன்னோடு ஓங்கிய புயமாய் இருக்கும், என் புயம் உனக்கு நித்திய ஆதாரமாய் இருக்கும், என் புயம் உன் சத்துருக்களுக்கு விரோதமாய் நீட்டப்படும். அநியாயக்காரர்களின் கால் உன் தலைமையில வந்துச்சு உன்னை மிதிக்க, அநியாயக்காரர்களுடைய கை உனக்கு நேரா வந்துச்சு. ஆனா சேனைகளின் கர்த்தருடைய கரம் இனி அப்படிப்பட்டவர்களின் நியாயம் தீர்க்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், பயப்படாதே. இந்த 9வது மாதம், செப்டம்பர் மாதம், அருள்நாதர் இயேசு சொல்லுகிறார், யார் இருந்தால் என்ன, யார் இல்லை என்றால் என்ன, யார் உன்னை தூற்றினால் என்ன, போற்றினால் என்ன, நான் உனக்கு சொல்லுவதை கவனமாய் கேள். நீ அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், நிந்தைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம், வெட்கம் வந்திருக்கலாம், பிரச்சனை வந்திருக்கலாம், கேவலம் வந்திருக்கலாம், தரித்திரம் வந்திருக்கலாம், கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைமை வந்திருக்கலாம். ஆனால் ஐயன் இயேசு இன்று மத்தியம் உங்களை பார்த்து பிரத்யட்சமாய் பேசுகிறார், தீர்க்கமாய் பேசுகிறார். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருப்பேன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன். இது போதுங்க. உலகத்துல எத்தனை பேர் இருந்தாங்க. ஆமென். உங்களை அழிக்கிறதுக்கு மந்திரவாதியோட கை இருக்கலாம், தந்திரக்காரங்களோட கை இருக்கலாம், உங்களுக்கு விரோதமா மொட்டை கடிதாசிகள் எழுதுகிற மொட்டை கை கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கை குறுகி போகாத கை, ஆசீர்வதிக்கின்ற கை. நீ கவலைப்பட்டது போதும், நீ மனம் நொந்தது போதும், தூங்காம இருந்தது போதும், புலம்பனது போதும். சீயோனே எழும்பு, எழும்பு, உன் வல்லமையை தரிச்சுக்கோ. நீ தனிமையானவன் அல்ல, தனிமையானவள் அல்ல, அனாதை அல்ல, திக்கற்ற பிள்ளை அல்ல. உன்னை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை கொடுப்பார், வல்லமை கொடுப்பார். அவர் வல்லமை உனக்கு பலனை கொடுக்கும், அவர் வல்லமை உனக்கு உதவியை தரும், அவருடைய வல்லமை உன்னை சத்துருவின் பிடியிலிருந்து நீங்களாக்கும். அவர் வல்லமை இழந்துராதீங்க. அவருடைய வல்லமை அவ்வளவு பெரிய வல்லமை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எப்படி எல்லாம் உதவி செய்வார். அவர் முதலாவது என்ன செய்ய போகிறாரா? எல்லா சூழ்நிலைகளையும் சந்திக்கக்கூடிய பலனை கொடுக்க போறார். ஆமென். உங்களுக்கு ஒரு பெரிய பலன் வேணும். நிறைய பேரு பலன் இழந்துட்டீங்க. ஜெபிக்கிற பலனை இழந்துட்டீங்க, துதிக்கிற பலனை இழந்துட்டீங்க, விசுவாசிக்கிற பலனை இழந்துட்டீங்க, ஆண்டவருக்காக திறப்புல நிக்கிற பலனை இழந்தாச்சு, ஊழியம் செய்யற பலனை இழந்தாச்சு. இப்போ சொங்கி மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஆமென் சொல்லுங்க. எப்படி தூங்குறீங்க? சொங்கிகள் போல. ஆண்டவர் சொல்ற பலன். ஏன் தெரியுமா சோர்ந்துட்டீங்க? எல்லா சூழ்நிலைகளையும் உங்களால ஃபேஸ் பண்ண முடியல. நம்ம வண்டி மீட்டர் மேல இருந்து வந்துகிட்டே இருந்தா அல்லேலூயா ஸ்தோத்திரம், கொஞ்சம் அடிகள் வந்து வண்டி கீழே போக ஆரம்பிச்சுட்டா அப்படியே தூங்கிடுறோம். அப்படிதானே? ஆண்டவர் இன்றைக்கு அதுக்கு தான் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:13 வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டா. ஆமென். இப்ப எப்படி பலன் இழந்திருக்கீங்க? என்னால முடியல, என்னால தாங்கவே முடியல, என்னால இதை செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியவே தெரியல, அவ்வளவுதான்,
என்னுடைய நிலை போச்சா, புலம்பினாய் அல்லவா, பிதற்றினாய் அல்லவா, பின்வாங்குகிறதை போல இருக்கிறாய் அல்லவா. கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதீங்க. ஏன் புலம்புறீங்க? செய்ய முடியல, நடத்த முடியல, தாங்க முடியல, அடுத்த கடத்துக்குள்ள நுழைய முடியல. பிள்ளைங்க புலம்புறாங்க, உதவி செய்ய முடியல, பிள்ளைங்களை தூக்கி எடுக்க முடியல, ஜெபம் தான் பண்ண முடியுது, அந்த ஜெபத்திலையும் வல்லமையை பார்க்க முடியலையே, கவலை கொள்ளுகிறாய் அல்லவா. இன்றைக்கு சொல்லுகிறார், உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால நீ எல்லாவற்றையும் செய்ய பலன் கொள்ள போகிறாய். ஆமென். எல்லாத்தையும் செய்ய போறீங்க, பயப்படாதீங்க. நீங்க சில நேரம் நம்ம இதெல்லாம் விட்டு ஒதுங்கிடணும், இதெல்லாம் விட்டு அப்படி போயிடணும், எஸ்கேப் ஆயிடணும் நினைக்கிறீங்க. முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் கொடுப்பார். எல்லா சூழ்நிலைகளையும் தாண்ட, எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வர, எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்து தீர்க்க, எல்லா காரியத்தின் மேலும் ஜெயம் கொள்ள உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்க போகிறார். உங்கள் ஆவிக்கு அப்படி ஒரு பலன் வரப்போகிறது, உங்கள் ஆத்துமாவுக்கு அப்படி ஒரு பலன் வரப்போகிறது, உங்கள் சரீரத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு பலன் வரப்போகிறது. ஆமென். பாருங்க, பிலிப்பியர் 4:11 சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:11, என் குறைவினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனம் ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பிரச்சனை ஏன்னா, கஷ்டத்தை தாங்க முடியல, நஷ்டத்தை தாங்க முடியல, சோதனையை சகிக்க முடியல, பாடுகளை என்னால சுமக்க முடியல. என்னடா இது வாழ்க்கை, முறுமுறுக்கிறோம். என்ன ஜெபம் பண்றோம், போ, என்ன கூட்டத்துக்கு போய் என்ன கிடைக்குது, ஆலயத்துக்கு போய் நானும் ஜெபம் பண்ண தான் செய்றேன், என் பிள்ளை வாழ்க்கை மாறல, கணவன் வாழ்க்கை மாறல, குடும்பம் மாறல, எதிர்பாராத அகோரமான காரியம் தானே நடக்குது. பலன் இழந்து போகிறாய். ஏன் தெரியுமா? வனாந்தரத்தை கடக்க சிலருக்கு என்ன இல்ல, பலன் இல்ல, பலன் இல்ல. இவர் யார்? பரிசுத்த பவுல். இவர் எப்படிப்பட்டவர்? கல்வியில் தேர்ந்தவர், கல்வி மானின் நாவை கொண்டவர், பிரபலமான வேதாம கல்லூரியிலே படித்து வேதத்தை கரைத்து குடித்து வைத்தவர், நல்ல ஒரு யுத்த புருஷன், நல்ல ஒரு போர் தளபதி, வலு கொண்டவர். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் அவரை போல ஒரு சிறந்த ஊழியர் இல்லை. சிறந்த போதகர், வல்லமை உள்ளவர், வரம் உள்ளவர், அதிகாரம் உள்ளவர், அபிஷேகம் உள்ளவர். இவர் நிலை உயர்ந்துகிட்டே தான் இருக்கா. பவுலோட நிலைமை உயர்ந்துகிட்டே தான் போதா. கீர்த்தி வருது, புகழ்ச்சி வருது, ஞானம் கிடைக்குது, பட்டம் கிடைக்குது, படிப்பு கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. ஆனா எல்லாத்துக்கும் மேல ஜெயிலும் கிடைச்சிச்சு, கசை அடியும் கிடைச்சிச்சு, கள்ள சகோதரர்கள் தாக்கவும் பட்டார், பட்டினியாகவும் கிடந்தார், மரணத்தையும் ருசி பார்த்தார். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் எல்லா நிலைமையிலும் மன ரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். எந்த நிலையிலும் அவர் புலம்பல. ஓட்ட டேப் ரெக்கார்டர் மாதிரி இன்னும் போன் போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புலம்புகிற சகோதரியே, உன்னோட தான் ஆண்டவர் பேசுறாரு. உன் வீட்டுக்காரரோட காரியம், உன் பிள்ளைகளோட காரியம், உன் காரியத்தை புலம்பி தீர்க்காத. ஏன்னா நீ ஜெபிக்கிறவா, ஒரு வாயில ஜெபிக்கிற, ஒரு வாயில கூட்டத்துக்கு வார, ஒரு பக்கம் நீ ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறாய், ஆனால் மறுபக்கமோ புலம்பி தீர்க்கிறாயே. ஏன்? உனக்கு பாடுகளை சகிக்கும் மனம் இல்லை. ஜோமன்னா எனக்கு அது கிடைக்கல. போன வருஷம் எல்லாம் ஊழியம் நல்லா இருந்துச்சு, போன வருஷம் எல்லாம் என் வீட்டை அப்படி நடத்தினார், போன தடவை என் குடும்பம் அப்படி இருந்தது, ஆனால் இந்த ஆண்டு அப்படி இல்லை. அடிக்கு மேல அடி விழுத, சறுக்களுக்கு மேல சறுக்கள் விழுத. சில நேரம் இப்படியும் கேட்போம், ஒருவேளை இந்த ஐக்கியத்துக்கு போறதுனாலதான் அந்த பிரச்சனையோ, ஊர்க்காரங்க சொல்றதுனாலயும் அப்படி இருக்குமோ என்று கூட நாம் எண்ணிக்கொள்வோம். கிறிஸ்துவ ஜீவியம் என்பது ஏற்றம் மட்டுமல்ல, இரக்கமும் இருக்கும். வாழ்ந்திருக்கவும் தெரிய வேண்டும், தாழ்ந்திருக்கவும் தெரிய வேண்டும். ஒரு மனிதனுக்கு 2 காலம் இருக்கும். ஒரு காலம் அவன் அழுவான், மறு காலம் அவன் சிரிப்பான். ஒரு காலம் நஷ்டம் வரும், கஷ்டம் வரும், வறுமை வரும், தரித்திரம் வரும், பஞ்சம் வரும், பசி வரும். ஒரு காலத்துல ஆசீர்வாதம் வரும், மீதம் எடுப்போம், நன்மை செய்வோம், பிறருக்கு கொடுப்போம், சேமித்து வைக்கும் காலமும் வரும். ஆனால் இதில் இழக்கக்கூடிய காலத்தில், அடிவாங்கக்கூடிய காலத்தில், வனாந்தரத்தின் காலத்தில் தேவனுடைய பிள்ளை புலம்பாம இருக்கணும், பயப்படாம இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம். ஐயோ, நாள் நெருங்கிட்டு, காலம் வந்துட்டு, என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியலையே. ஏன் இந்த ஆண்டவர் மௌனமா இருக்காரு? ஏன் இந்த ஆண்டவர் என் வாழ்க்கையில இப்படி ஒரு காரியத்தை எனக்கு அனுமதிச்சார்? கேள்வி கேட்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு பலன் கொடுப்பார். இந்த காலத்தை தாண்டி போக ஒரு பலன் கொடுப்பார்.
ஆமென். இந்த சோதனை காலத்தையும் நீ தாண்டுவாய், ஜெயிப்பாய். கர்த்தர் அதற்கான கிருபை உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். இந்த பவுல் அடுத்தது சொல்றாரு பிலிப்பியர் 4:12. பிலிப்பியர் 4:12. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அம்மா அக்கா இந்த வசனத்தை படிக்கிறீங்களா? என்னெல்லாம் வருதான்? பட்டினி வருது, தரித்திரம் வருது, குறைவு வருது. ஆனாலும் அதுல எல்லாம் எப்படி இருக்க கற்றுக்கொண்டாரா? வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். நான் கஷ்டப்படுறேனே, எனக்கு மட்டும் தானே கஷ்டம், என் புருஷன் தான் எனக்கு கூறு இல்ல, அவ புருஷனை பாரு, அவனை நல்லா வச்சிருக்கா, அவளுக்கு இருக்கிற பிள்ளைய பாரு நல்ல பிள்ளை, எனக்கு தான் இப்படிப்பட்ட பிள்ளை, நான் தான் இப்படிப்பட்ட குடும்பத்துல மாட்டிக்கிட்டேன் என்று புலம்பவே கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், மனம் ரம்யமா இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் புலம்புவது உங்களுக்கு ஆசீர்வாத குறைச்சல். நீங்கள் பாட அனுபவிக்க எக்காரணத்தை கொண்டும் பின்வாங்க கூடாது. கிறிஸ்துவின் நிமித்தம் ஒருவன் பாடுபட்டால், ரட்சிக்கப்பட்டது நிமித்தம், பரிசுத்தமாய் ஜீவிப்பது நிமித்தம், அபிஷேகத்தின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியின் நிமித்தம் நீ ஒருவேளை அடிகள் பட்டால், காயங்கள் பட்டால், உபத்திரவப்பட்டால், வேதனைப்பட்டால், இழந்து போனால், வெட்கப்பட்டால், நீ ஒன்றை கவனமாய் கவனிக்க வேண்டும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உங்களோட தான் இருக்கிறார். நீங்க நிறைய வெறுமையில, தரித்திரத்துல, குறைவுல, பற்றாக்குறையில, பிரச்சனையில, போராட்டத்துல ஆண்டவர் என் கூட இல்ல, என் வாழ்க்கைப்படி சபிக்கப்பட்டுன்னு சொல்றீங்கல்ல, ஆண்டவர் சொல்றார் இது ஒரு சீசன். இலையுதிர் காலம் என்று ஒன்று மரத்துக்கு வரும். அப்பொழுது மரங்கள் மொட்டையடிக்கப்பட்டு விடும். ஆனால் மறுபடியும் ஒரு சுழற்சி வந்து அது இலையுதிரா மரத்தை போல மாறும். கர்த்தர் இந்த சீசனை மாத்த போறார். இந்த வெறுமையை மாத்த போறார். இந்த வறுமையை மாத்த போறார். இந்த தரித்திரத்தை மாத்த போறார். உங்க போராட்டத்தை முற்றுப்புள்ளி வைக்க போறார். உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வைக்க போகிறார். நீ புலம்புகிற புலம்பல் ஆனந்த களிப்பா மாறப்போகுது. உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். இன்று கர்த்தர் ஒரு பலனை கொடுப்பார், ஒரு சகாயத்தை கொடுப்பார். இந்த சோதனை காலத்திலே துவண்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இதிலிருந்து மீளும்படி, இதிலிருந்து ரட்சிக்கப்படும்படி, இதிலிருந்து தப்புவிக்கப்படும்படி, இந்த காரியத்தில் இருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு போக்கை உண்டாக்க விரும்புகிறார். ஆனா நீங்க மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென். நான் ஜோம் பண்ணேன், அப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு. நன்மை அதான் யோபு அழகா சொல்றாரு, நீ தூசித்து ஜீவனை விடும், இன்னுமா இந்த ஆண்டவரை போற்றி கொண்டிருக்கிறீர் என்று யோபுவின் மனைவி யோபுவை பார்த்து கேட்டதும் யோபு சொன்னார், நன்மை பெற்ற கரத்திலிருந்து தீங்கையும் பெற வேண்டாமா? எப்படி ஒரு தகப்பனால் அதை சொல்ல முடிந்தது? 10 பிள்ளைகளும் ஆண்டு போனார்கள். நிலம், பொருள், வீடு எல்லாம் அவரை விட்டு போன போதிலும் அவர் தெய்வத்தை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்கவில்லை. காரணம், அவர் வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டார், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டார், பாடுகளிலும் இறைவனை போற்ற கற்றுக்கொண்டார், உயர்ந்திருக்கும் போதும் ஆண்டவரை போற்ற கற்றுக்கொண்டார். சாத்தானுக்கும் இறைவனுக்கும் என்ன சவால் தெரியுமா? யோபு உத்தமனாய் இருக்க காரணம், யோபு பரலோகத்தால் போற்றப்பட ஒரே ஒரு காரணம், யோபுவுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து வைத்திருக்கிறீர். அதனால் தான் நல்ல தோத்திரம் பண்றான், நல்ல ஜோம் பண்றான், நல்ல கூட்டத்துக்கு போறான், ஊழியருக்கு காணிக்க கொடுக்கறான். கொஞ்சம் என் கையில கொடுத்து பாரு, நான் எல்லாத்தையும் உருவி எடுத்து பார்க்கிறேன், அப்புறம் உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறான் நானு பாப்போம். அப்படிதான் இந்த யெகோவா யிரே பெதஸ்தாவுக்கு வருகிற உங்களையும் கூட சில காலம் கேட்டு பார்ப்பான். அவ ஓடி ஓடி போறா. எதுக்கு போறா? அங்க ஜோமணி ஒவ்வொன்னா நீர் தாரிரு, கொஞ்சம் அடைச்சு வையும். ஒரு 3 மாசம் உங்களுக்கு பதில் கொடுக்காதீங்க, 3 மாசம் உபத்திரவத்தை தாங்க, அவளை நிறுத்தி காட்டுறேன். அதனாலதான் இயேசு சொன்னார், நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீர்களோ? உலகம் எப்பொழுதும் ஒன்றை எதிர்பார்த்துத்தான் இறைவன் முன்பு போ. அவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது, அவர்களோடு இறைவனும் வாசம் பண்ண முடியாது. சகையோ அப்படி அல்ல, இயேசுவை மாத்திரம் தேடி வந்தான். இயேசு அவனிடத்தில் வாசம் பண்ணினார், அவன் இல்லத்துக்குள் போனார், வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். காரணம் இம்மைக்காக மட்டும் அல்ல, அவன் இறைவனுக்காக இறைவன் மேல் அன்பு கொண்டு போனான். என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரா, இன்று ஆண்டவர் உங்களோடு தீர்க்கமா பேசுறார். ஒரு ஆழமான சத்தியம்தான், விளையாட்டு அல்ல. பாடுகளை கண்டு மனம் நொந்து போகாத, பிரச்சனையை கண்டு பின்வாங்காத. ஆமேன். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்.
நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜோமண்ணா இயேசு தரணுமா? நீங்க ஜோமண்ணா நல்லாதான் இந்த உலகத்துல இருக்கணுமா? ஜோமண்ணா பசி வரக்கூடாதா? ஜபம் பண்ணா பட்டினி வரக்கூடாதா? ஜபம் பண்ணா வெட்கம் வரக்கூடாதா? ஜபம் பண்ணா மந்திரம் வரக்கூடாதுன்னு யார் சொன்னது? இயேசு 40 நாட்களும் புசியாமலும் குடியாமலும் வனாந்தரத்தில் உபவாசம் இருந்தார். அவர் வெளியே வந்து சந்தித்தது வெற்றியை அல்ல, சாத்தானை சந்தித்தார். அம்மா, இந்த உலகத்துல கர்த்தர் சொல்லுகிறார், எனக்காக வைராக்கியமாயிரு. ஆமேன். என் நாமத்தின் நிமித்தம் நீ பகைக்கப்பட்டாலும் துன்பப்படுத்தப்பட்டாலும் பலவிதமான பொய்யான குற்றச்சாட்டுகள் உன் மேல சொன்னாலும் சகிச்சுக்கோ, பொறுத்துக்கோ, அமைதியாயிரு. இதற்கான பலனை நான் உனக்கு பரலோகத்தில் வைத்திருக்கிறேன். ஆமேன் சொல்லுங்களேன். புலம்பாதீங்க, தீர்க்காதீங்க, மன ரம்மியமா வாழ கற்றுக்கொள்ளுங்க. பாடுகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை வருஷம் நீங்க உபத்திரவத்துக்குள்ள இருக்கிறீங்களோ அத்தனை நாட்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உபத்திரவத்தின் காலத்துல எந்த தீங்கெல்லாம் உங்களுக்கு எந்த விஸ்வரூபத்துல வந்துச்சோ அத்தனை காரியத்துக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணு. ஏனென்றால் இந்த பாடு, இந்த துன்பம், இந்த கவலை, இந்த கஷ்டம், இந்த நஷ்டம் இனி உங்களுக்கு வெளிப்பட போகும் கனத்துக்கும் மகிமைக்கும் ஈடானது அல்ல. இக்காலத்து பாடு இனி உங்களிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கும் கனத்துக்கும் ஈடானது அல்ல. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்கப்பட்டாயோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தூசிக்கப்பட்டாயோ, எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னை வெறுத்து ஒதுக்கினார்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னை கேவலப்படுத்தினார்களோ அதே இடத்தில் கர்த்தர் மறுபடி ஒரு பருவத்தை திறப்பார், காலத்தை திறப்பார், வாசலை திறப்பார். எதை பார்த்து அழுதாயோ, எதை பார்த்து நீ அழும்படி சத்துரு செய்தானோ, யோபு அழுதார். எதை பார்த்து அழுதார்? 10 பிள்ளைகளுடைய மரணத்தை பார்த்து அழுதார். தாயே, மகனை பார்த்து அழுறியா? மகளை நினைச்சு அழுறியா? உன் காரியத்தை நினைச்சு அழுறியா? கலங்காத, கலங்காத. நான் அற்புதத்தை செய்வேன், அதிசயத்தை செய்வேன். நான் மாறாநாதா, நான் இயேசுநாதா. எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஒரு பலன் கொடுப்பார். வைராக்கியமா இருங்க. நான் சொல்றேன், சும்மாதான் பிரதர் இருந்தேன், எங்க இருந்து இந்த சண்டை வந்துச்சுன்னு தெரியல. சும்மாதான் இருந்தேன், எங்க இருந்து தான் என்ன வம்பிழுத்தாங்கன்னு தெரியல. சும்மா என் பாட்டுக்கு என் வேலை உண்டு, என் பாடு உண்டு இருந்தேன். எப்படிதான் அந்த போராட்டம் வந்துச்சுன்னு தெரியல. நான் சொல்லுகிறேன், அது அனுமதிக்கப்பட்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. அது தாழ்ந்து இருக்கிற காலம். ஒப்பு கொடுத்துரு. ஆமேன். ஒருவேளை நீ ஓட ஓட துரத்தப்படுறியா, இது ஒரு காலம். உன்னை ஒப்பு கொடுத்துரு. தாவீத ராஜா துரத்தும் போது ஓடினாரு. எதிரி நாட்டுக்குள்ள கூட போய் ஓடி கோயா மாதிரி பைத்தியம் மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டார். இது ஒரு காலம். அதுலயும் வாழ்ந்திருக்க கற்றுக்கொள்ளணும். பிரதர் மந்திரவாதி சுத்திக்கிட்டே இருக்கான், மந்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், என் வீட்டு பொருளெல்லாம் தூக்கிட்டு போறான், என் காலடி மண்ணை அள்ளுறான், கடன்காரங்க வாராங்க, என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க, பிரதர் எனக்கு விரோதமா ஒரு கூட்டமே கூடுது, எனக்காக பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் சொல்றேன், இது ஒரு காலம், இது நிரந்தர காலம் அல்ல. இதையும் சகிக்க பழகிக்கொள், தாங்கிக் கொள்ள பழகிக்கொள். கர்த்தர் பாப்பாரு. ஓஹோன்னு உன்னை வாழ விட்டு மட்டும் பார்க்க மாட்டாரு. கொஞ்சம் ஒசாரத்துல இருக்கிற உன்னை இறக்கியும் பார்ப்பார். ஓஹோ என்று போகும்போது இருக்கிற பக்தியும் ஆண்டவர் மேல் உள்ள அன்பும் வைராக்கியமும் இறங்க இறங்க குறையுதா கூடுதான்னு பார்ப்பார். இறங்கி இருக்கா கூடி இருக்கா? இறங்கி போச்சு. ஆமேன். அல்லேலூயா. உங்க முகத்தெல்லாம் பார்த்தா தெரியுது. செம ஜெபம் வீட்டுல உருண்டு உருண்டு ஜெபிக்கிறீங்க தெரியுது. ஆமேன் சொல்லுங்களேன். உண்மையா சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நான் ஜெபம் பண்றேன் பிரதர், கண்டினியூஸா. கை தூக்கு. உண்மையா சொல்லிருங்க. ஆமா, ஒரு கை 2 கை தான் உயருது, மீதி அரை கை கா கைனா அது ஒரு ஓடுது அரை மணி நேரமா ஓடுது. நான் சொல்றேன், ஏன் ஜெபம் பண்ண முடியல? ஏன் ஜெபம் பண்ண முடியல? கணவருடைய அன்பு கிடைக்கல, பிள்ளைகள்கிட்ட ஒழுக்கம் இல்லை, வருமானம் வீட்டுக்கு வர்றதில்லை, கடனா இருக்கிறேன், சத்துரு ஜெயிக்கிறான், வெட்கம், அவமானம், வியாதி தாங்க முடியல. கர்த்தர் சொல்றாரு, இந்த காலத்திலும் இதை கடக்க நீ மனரம்யமாயிரு. ஆமேன். நான் சொல்றேன், பாடுகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமேன். ஒரு வியாதி தாக்கிச்சது, ஒரு பாடு, நம்மளை நம்பி அதை தந்திருக்காருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோபு கர்த்தரை நம்பினது நம்பிக்கை இல்லை, யோபுவை நம்பி அவ்வளவு பெரிய உபத்திரவத்தை அனுப்பினார் பாருங்க. அவர் அவன் மேல் கொண்ட நம்பிக்கை அசாத்தியமானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை நம்பிதான் சின்ன குண்டு பின்னள ஒன்ன தர முடியலையே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முள்ளு குத்திரக்கூடாது. உடனே கேலண்டரை பார்ப்போம். எதுக்கு தெரியுமா? இன்னைக்கு அமாவாசையா பௌர்ணமியா யாரோ வச்சுட்டாங்க, அதனாலதான் முள்ளு குத்திட்டு நம்ம பார்க்குற கேஸ்.
ஆமா நோய் இல்லவா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி உருவி போட்டு போகும் பழக்கம் யாருக்கும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், மனரம்யமாயிருக்க கற்றுக்கொள். பாடுகளை கண்டு துவண்டு போகாதீங்க, வேதனையை கண்டு துவண்டு போகாதீங்க. அது ஒரு பெருங்காற்று புயல் போல வந்து வீசுது. நன்மைக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நடந்து கொண்டிருப்பதும் நன்மைக்கு, இனி நடக்க போவதும் நன்மைக்கு. கிறிஸ்துவில் அன்பு கூறுகிற யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். சகோதரியே, தாயே, உங்களுக்கு கெட்டது நடக்காது. ஆமேன். ஒருவேளை நடந்துச்ச நன்மைக்குன்னு சொல்றேன்ல, அதனுடைய காரியம் இப்ப விளங்காது. ஒரு சிறிய அவமானம், ஒரு சிறிய நிந்தை ஒரு பெரிய புகழ்ச்சிக்கு ஆதாரம். ஆமேன் சொல்லுங்களேன். உங்களை வந்து கேவலப்படுத்துறது, உங்களை விமர்சிக்கிறது, உங்களை புறங்கூறுகிறது, உங்களை ஒதுக்கி வைக்கிறது, உங்களை ஓரம் கட்டுறது, இதெல்லாம் வந்து நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு கோபம் வருது. இந்த மாதிரி நேரத்துல நீங்க சந்தோஷப்படணும். சீக்கிரமா அந்த சத்துருக்களுக்கு முன்னாடி எனக்கு ஆண்டவர் ஒரு பெரிய பந்தியை வச்சிருக்கிறாரு. ஆமேன் சொல்லுங்களேன். நான் ஒண்ணு சொல்றேன், யோபுவை நம்பி இவ்வளோ பெரிய சாத்தான இவ்வளோ பெரிய காரியத்தை ஒப்பு கொடுத்தார். ஆனா யோபு கர்த்தர் தன்மேல் வைத்த நம்பிக்கையை காப்பாற்றி காட்டினார். என்ன நம்பிக்கை தெரியுமா? அவ்வளத்தையும் இழந்தாலும் என் மீட்பரை நான் விட மாட்டேன், என்ன கொன்னு போட்டாலும் அவர் மேல உள்ள நம்பிக்கையை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோபு உறுதியா இருந்தான். அம்மா, ஐயா, அக்கா, தங்கச்சி, உங்க பாடுகள்ல, உங்க உபத்திரவத்துல, உங்களுடைய இரக்கமான அந்த வாழ்க்கையில, சரிகிற வாழ்க்கையில உங்க அடிகளுக்கு மேல அடிகளா வந்து விழுது பாருங்க, நஷ்டத்துக்கு மேல நஷ்டம். இந்த வாழ்க்கையில நீ எப்படிமா இருக்க? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்றியா? ஆண்டவர் என்னை நம்பி ஏதோ ஒரு தீங்கை என் வாழ்க்கைக்குள்ள அனுமதிச்சிருக்கிறாரு. ஒருவேளை என் பிரச்சனை ஜெபிக்க ஜெபிக்க கூடுதுன்னா ஆண்டவர் சாத்தான் சோதிக்கிறான்னு சொல்லாத. ஆண்டவர் நான் அவருக்குள்ள உறுதியா இருக்கனா அப்படிங்கிறதுக்காக என் ஐக்கியத்தை சோதிக்க, என் விசுவாசத்தை சோதிக்க 7 மடங்கு அக்கினிய எனக்கு விரோதமா தாராரு. நீங்க சொல்லணும், இந்த மந்திரவாதம் என்ன அழிச்சாலும் பரவாயில்ல, இந்த பிசாசு என்ன கொண்டு போட்டாலும் ஆண்டவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன், ஆண்டவர் மேல நான் உறுதியா இருப்பேன். ஆண்டவருக்காக நான் முன் வச்ச காலை பின்னாடி எந்த சூழ்நிலையிலும் வைக்க மாட்டேங்கிற உறுதியோட நீங்க இருந்துட்டா நீங்க பாக்கியவான், நீங்க பாக்கியசாலி. கர்த்தர் உங்களோட வித்தியாசமா பேசுறாரு. ஆமென். நீங்களாம் யாருன்னா கூட்டத்தோட கூட்டமா வர்ற ஆட்கள் இல்ல, சலிக்கப்பட்ட ஆட்கள், சலிச்செடுத்து வேர்பிரிக்கப்பட்ட ஆட்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இல்லைன்னா நீங்க இல்லவே இல்லை. ஆண்டவரால தான் நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்கிறாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கோ. பெரிய வேத பண்டிதர், அவர் கர்ச்சிப்பு எடுத்து போட்டாலே பேய் ஓடுது. ஆனா அவர்கிட்ட ஒரு சாத்தான் நின்னுகிட்டே இருந்தான். எதுக்கு? அவரை கொட்டுறது. எதுக்கு? தன்னுடைய மேன்மையினால தன்னை உயர்த்திடக்கூடாதுன்னு அவரை கொட்ட கூட ஒரு சாத்தான் பக்கத்திலேயே முள்ளு போல காத்திருந்தானா. ஆனா அவர் சொல்லுகிறார், வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். அவருக்கு ஊழியத்துல போய் நிறைய பேய துரத்தவும் தெரியும். அவரை பாடுகள்ல கொட்டுற பேய அவரால் அதை சகிக்கவும் தெரியும். ஆமேன். உங்களை பிரச்சனை ரொம்ப துன்புறுத்துனா சகிச்சுக்கோங்க, அவசரப்படாதீங்க, வாய விடாதீங்க. ஆமேன். என்னத்தான் ஆண்டவர்னு சொல்லிடாதீங்க. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். இதுவும் கடந்து போகும். இது ரகசியம், இது மேலோட்டமான செய்திகள், இதான் உண்மை. ஆண்டவர் உங்களை நம்பினதுனாலதான் அந்த சத்துரு உங்க எல்லைகளை அனுமதிச்சாரு, சாத்தான் அனுமதிச்சாரு. தெரியும் என் பிள்ளை ஹேண்டில் பண்ணிடுவான்னு சொல்லி. ஆனா நீங்க இதுல ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க. கர்த்தர் சொல்றாரு, தைரியமாயிருங்க, பெரிய காரியத்தை செய்வீங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். முதலாவது, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? எல்லாவற்றுக்கும் பலன் கொடுக்க போகிறார். இரண்டாவது காரியத்தை மட்டும் 5 நிமிடத்துல பார்த்து ஜெபித்து கடந்து செல்கிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3:7. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அடுத்ததவன் அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். போதும். இங்க ஒரு அழகான காரியம். பலன்தாரர் எதுக்கு பலன் கொடுக்காரா? தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியா பிறந்த ஒரு அண்ணன், அவங்களால எழும்ப முடியாது, நடக்க முடியாது, குதிக்க முடியாது, ஓட முடியாது, காலில் உள்ள கரண்ட முழங்கால் எல்லாம் அப்படி பலன் இழந்து போய் சப்பானியா இருந்தவர். யாரோ ஒரு 4 பேர் தான் அவரை தூக்கி ஆலயத்து வாசல்ல வைப்பாங்க.
கூட்டம் வரும்போது தர்மம் எடுப்பார், வயிற்றை நிரப்புவார், மறுபடி 4 பேர் வந்து அவருக்கு இருக்கிற இருப்பிடத்துல கொண்டு போட்டுருவாங்க, தூங்குவார். ஒரு முடக்கப்பட்ட வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையில் அவரால் எழும்ப முடியல, நிக்க முடியல. ஆனா அவருக்குள்ள கர்த்தர் தம்முடைய சீஷர்களை அனுப்பினார். பேதுருவும் யோவானும் உள்ளே போனார்கள். உற்று கவனித்தான், ஏதாகிலும் எனக்கு கிடைக்குமா என்று. அவர்கள் சொன்னார்கள், என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, இயேசு என்னும் நாமத்தில் எழுந்திரு என்று தன் கரத்தை கொடுத்து தூக்கி விட்டார்கள். அவன் எழுந்தான். அவனுடைய கரடுகளும் முரடுகளும் பலன் கொண்டு, கால்கள் பலன் கொண்டு எழுந்து நின்றான். ஆமென். இன்னைக்கு முடியல, நிக்க முடியல, நடக்க முடியல, செய்ய முடியல, முடியல முடியல முடியலங்கிற உங்களுக்கு கர்த்தர் தம் நீதியின் கரத்தை கொடுத்து தூக்கி எடுப்பார். நீங்களா இருக்கலாம், உங்க குடும்பமா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம். எதுக்குள்ளேயோ முடங்கிட்டாங்க பிரதர். டிவிக்குள்ள, செல்போனுக்குள்ள, ஆபாசத்துக்குள்ள, கள்ள உறவுகளுக்குள்ள, வியாதிக்குள்ள, கடனுக்குள்ள நாங்க மூழ்கி போனோம். எங்களை யார் எழுப்புவா? எங்களால எழும்ப முடியல, நிக்க முடியல. கலங்குகிறியா? கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, நான் உன் தேவன், நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரம். ஆமென். உங்களுக்கு உதவி தேவைதானே? அவர் தன் கரத்தை எடுத்து உங்களை தூக்குவார். ஆமென் சொல்லுங்களேன். முதலாவது, ஒரு பலவீனத்தை மாற்ற போகிறார். உங்க முட்டுல வலி, காலுக்குள்ள வலி, இடுப்புக்குள்ள வலி, வயிற்றுக்குள்ள வலி, பார்க்காத வைத்தியம் இல்லை. இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு அவருடைய நாமத்தின் நிமித்தம் உனக்கு பலன் கொடுக்க போகிறார், பலன் அடைய போகிறாய். உன் ஆவிக்கு ஒரு பலன் வருகிறது போல உன் சரீரத்துக்கு பலன் கொடுப்பார். உபவாசிக்க பலன் இல்லை ஐயா, தூங்காம விழித்திருந்து ஜெபிக்க பலன் இல்லை. முடங்கி போனவங்க சரீரத்துக்குள்ள கர்த்தர் இன்றைக்கு ஒரு பலனை கொடுப்பார். பலன் இழந்த உன் மகனுக்கு பலன் கிடைக்கும். பலன் இழந்து போன உன் மகளுக்கு கர்த்தர் ஒரு பலனை கொடுப்பார். வியாதியின் நிமித்தம், பலவீனத்தின் நிமித்தம், அசதிகள், சோர்வுகள், மயக்கங்கள், கிறக்கங்கள், படபடப்புகள், முள்ளை போல குத்தி கிழிக்கிற எந்த வியாதியா இருந்தாலும் இன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இறங்கி வருகிறது. உங்களுக்குள்ள இறங்கி வருகிறது. உங்கள் குடும்பத்துக்குள்ள இறங்கி போகிறது. அடிக்கடி உங்க மகனை பலவீனத்துல தள்ளுகிற ஆவி, அடிக்கடி உங்க மகளை கணவரை பலவீனத்துல தள்ளுகிற ஆவி, இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவியின் பிடியில் இருந்து கர்த்தருடைய கரம், தழும்புள்ள கரம் அவர்களை தூக்கி எடுக்க போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். நம்பர் 2, யாருடைய உதவியாவது நாட வேண்டியிருக்கு. நம்ம வாழ்க்கை பாருங்க, எதையோ ஒண்ணு நம்பிதான் இருக்கும். சிலர் ஒரு மனுஷங்க உதவி தேவை இருக்கு, கடன் வாங்குவதற்கு. சிலர் உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு ஒருத்தர் தேவை இருக்கு. சிலருக்கு உங்க கஷ்டத்தை சொல்லி அழ ஒருத்தர் தேவை. சில பேர் தன்னுடைய காரியத்தை சொல்றதுக்குன்னே போன்ல ஒரு லிஸ்ட்ல ஆள் வச்சிருப்பாங்க. ஆமா, கஷ்டம் வந்தா இப்ப எவ்வளவு கூப்பிடலாம், இந்த நேரம் இவாதான் சும்மா இருப்பா, அங்க ஒரு மணி நேரம் முடிச்சுட்டு விட்டுறலாம்ல. திருப்பி விட மாட்டாங்க. வரிசையில் 2வது அகப்படுகிற அடுத்த நபரோடு பேசுவாங்க. பேசி பேசி டயர்ட் ஆகுதோ இல்லையோ, போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். அதுக்கு டயர்ட் ஆயிரும் பாருங்க. ஏன்னா யாருடைய உதவியோ தேவைப்படுது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், இனி நான் உனக்கு உதவி வரும் கண்மலையாயிருப்பேன், நித்திய கண்மலையாயிருப்பேன், ஞான கண்மலையாயிருப்பேன். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போறார். ஆண்டவரை விட்டுறாதீங்க. நான் சொல்றேன், இந்த நாட்கள்ல மனுஷ உதவியை தேடாதீங்க, ஆண்டவரை உதவியாளரா வச்சுக்கோங்க. ஆமேன்னு சொல்லு. எப்படி இங்க இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு 40, 50, 60 தேறிடுச்சு, அப்படிதானே? சிலர் பாவம் பிளைனா வயிற்றுல விட்டுட்டோம். சிலர் கொஞ்சம் வர்ணெல்லாம் தீட்டி 50, 30 மாதிரி வச்சிருந்தாலும் வயசு 50, 50 தான், 60, 60 தான். ஆனா அந்த வயசான காலத்துல கோடி பணம் வேணும் அல்லது வருமானம் வர்றதுக்கு வழி வேணும்னு கேட்காதீங்க. பெரிய ஆசீர்வாதம். அன்றே என்னுடைய பலவீனமான காலங்கள்ல என் கண்கள்ல தெளிந்த பார்வையும், காதுகள்ல நல்லா கேட்கும் செவிதிறனும், என் கைகள்ல கால்கள்ல நல்ல திடகாத்திரமும், என் மண்டைக்குள்ள நல்ல சிந்தனை திறனும், ஞாபக சக்தியும் இருந்தா அது போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொல்றார், யாருடைய உதவியும் இல்லாமல் உங்களை ஆண்டவர் தூக்கி எடுப்பார். உங்க கேள்வி, நான் ஒத்தையிலலாம் இருக்கிறேன், ஒரு கூரான கணவர் இல்ல, ஒரு புரிஞ்சுக்கிற பிள்ளை இல்ல, ஒரு ஆம்பளை பிள்ளை எனக்கு இல்லாம போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அவனுக்கு அந்த ஊருக்குள்ள யாருமே இல்லை. ஒரு 4 பேர் அவனை தூக்கவும் இறக்கவும் தான் கரெக்டா இருந்தாங்க. ஆனா அவனை விடுதலை பண்ண யாராலையும் முடியல.
கடந்த காலத்துல உங்களோட கூட இருக்கிறவங்களும் சரி, இப்போ உங்களோட கூட இருக்கிறவங்களுக்கும் உங்க பேச்சை கேட்டு ஆமாஞ்சாமி போடுவாங்க. ஆனா அவங்களால உங்களை விடுதலையாக்க முடியாது, அவங்களால உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. உங்க பிரச்சனையை பார்த்து நீ கவலைப்படாதடி, எல்லாம் சரியாகும்னு சொல்லுவாங்க, சரியாக்கி தர முடியாது. ஆனால் ஐயன் இயேசு அப்படி அல்ல. அவனுக்கு முடக்கப்பட்டவனுக்கு தம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களை அனுப்பினார். இன்றும் ஊழியனுடைய எல்லைக்கு வந்திருக்கிற உங்களை இயேசு தொடுவார், தொடுவார், உங்களை தூக்கி எடுப்பார், தூக்கி எடுப்பார். நம்பர் 3 முதல்ல பார்த்தோம், பலவீனத்திலிருந்து எழுப்புவார். இரண்டாவது பார்த்தோம், தனிமையிலிருந்து எழுப்புவார். மூன்றாவது, அழைப்புல நிக்க முடியல, ரட்சிப்புக்குள்ள நிக்க முடியல, பரிசுத்தத்துக்குள்ள நிக்க முடியல, ஜெபத்துல நிக்க முடியல, ஊழியத்துல நிக்க முடியல, என்னால ஓட முடியல, குதிக்க முடியல, முடக்கப்பட்டு போயிருக்கிறேன். ஐயா, ஜெபிக்க ஆசை, வேதம் படிக்க ஆசை, அந்நிய பாஷையில நிரம்ப ஆசை, ஆத்தும ஆதாயம் பண்ண ஆசை. ஆனா என்னால ஜெபத்துல நிக்க முடியலையே, முட்டுல நிக்க முடியலையே, உபவாசத்துல நிக்க முடியலையே. கவலைப்படுகிறாயா? இன்றைக்கு இயேசு ஒரு அபிஷேகத்தை கொடுப்பார், ஒரு வல்லமையை கொடுப்பார். ஆமென். முடிவு பரியந்தம் அவர் அழைப்பில் நிலைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவன். கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை எதை காத்துக்கொள்றோம் இல்லையோ, ஆண்டவர் கொடுத்த வீட்டை இழந்துடலாம், காரை இழந்துடலாம், நிலத்தை இழந்துடலாம், ஜீவனை கூட இழந்துடலாம், ஆனா ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொல்ற அழைப்புல நில்லுங்க, விசுவாசத்துல நில்லுங்க. படுத்தது போதும், முடங்குனது போதும், கவலைப்பட்டது போதும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஜெப வாழ்க்கைக்கு ஒரு பலன் கொடுக்க போகிறேன், வேதம் படிக்க பலன் கொடுக்க போகிறேன், துதிக்க பலன் கொடுக்க போகிறேன், விழித்திருக்க பலன் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு நல்லா தெரியுது, நான் போராடிட்டா இதை ஜெயிச்சிருவேன், நான் ஜெபிச்சுட்டா இதை தூக்கிடுவேன். ஆனா பிரச்சனை என்ன, என்னால ஜெபம் பண்ண முடியல, என்னால போராட முடியல. நான் விசுவாசிச்சுட்டா இது எனக்கு கிடைச்சிரும், ஆனா விசுவாச பாதையில என்ன சந்தேகப்பட வைக்குது, என்ன அவிவிசுவாசம் அடைய வைக்குது, என்ன திசை திருப்புது. கர்த்தர் சொல்றாரு, இதோ நீ விசுவாசிக்க உனக்கு ஒரு பலனை கொடுப்பாரா. ஆமென். நீங்கள் நம்ப ஒரு பலனை கொடுப்பார், துதிக்க ஒரு பலனை கொடுப்பார். இந்த நாள் முதற்கொண்டு உங்கள் காரியங்கள் நிர்ணயிக்கப்பட்ட நாள் வரை அதை கடக்க, அதுக்குள்ள நடக்க, அதுக்குள்ள ஓட, அதை சுகமா தங்க பண்ண கர்த்தர் ஒரு பலனை கொடுக்கிறார், ஒரு பலனை கொடுக்கிறார். சிலருக்கு பிள்ளைகளை வளர்க்க முடியல, பிள்ளைகளுக்கு போதிக்க முடியல, பிள்ளைகளை நல்வழிப்படுத்த முடியல. கர்த்தர் சொல்றார், பலன் கொடுப்பேன், உனக்கு நான் பலன் கொடுப்பேன். கவலைப்படாதே. உன் குடும்பத்தை நடத்த, கணவனோடு ஐக்கியப்பட, பிள்ளைகளை வளர்த்து எடுக்க, ஆவிக்குரிய ஜீவியத்தில் எழும்பி பிரகாசிக்க, ஆத்தும ஆதாயத்தை செய்ய உனக்கு நான் பலன் கொடுப்பேன், உனக்கு நான் பலன் கொடுப்பேன். எந்த இடத்தில் உன் விசுவாசம் முடக்கப்பட்டதோ, எந்த இடத்தில் உன் ஜெப ஜீவியம் முடக்கப்பட்டதோ, எந்த இடத்தில் பரிசுத்தத்தை இழந்து பாவத்தில் முடங்கி போய் கிடக்கிறாயோ, அந்த இடத்துல கர்த்தருடைய பரிசுத்த கரம் உனக்கு நேராய் வரும், உனக்கு நேராய் வரும். கர்த்தர் சொல்லுகிறார், எழும்புவாய், காலூன்றுவாய், நிற்பாய், ஓடுவாய், சுகமாயிருப்பாய், நான் அதை உனக்கு செய்து கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவ்வளவு அவ்வளவு நல்லவர். அப்படி எழும்பி நிற்கலாமா? இன்னைக்கு பேசப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொன்னது. ஆமென். நான் செய்தி எடுத்தேன், செய்தியை ப்ரிப்பேர்லாம் பண்ணல, வசனம் தந்தார். ஆண்டவரே, நான் அங்க போய் நிற்பேன், நீங்க எது தேவையோ பேசிக்கோங்க. ஏன்னா உங்க பலவீனம் என் அறைக்குள் என்னை தேடி வந்தது. ஆமென். ஊழியக்காரங்களுக்கு என்னன்னா, ஒரு பட்டணத்துக்கு போனாலும் சரி, அன்னைக்கு மக்கள் எந்த நிலைமையில தேடி வந்தாலும் முதல்ல உங்க போராட்டம் எங்களை தேடி வரும். ஆமென். இன்றைக்கு செபிக்க முடியாமல், துதிக்க முடியாம ஒரு வாரமா போராட்டம். இயேசுவை விட்டு பின்வாங்கலாம் இல்ல, ஆனா அவர்ல அன்பு கூற முடியல, அவருக்குள்ள நிலைச்சு நிக்க முடியல. வெறுப்பு வந்துருது. துன்மார்க்கனை பார்க்கும்போது ஒரு வெறுப்பு, தோல்வியை பார்க்கும்போது ஒரு வெறுப்பு, கவலை கஷ்டத்தை பார்க்கும்போது ஒரு வெறுப்பு. கர்த்தர் சொல்லுகிறார், இன்று நீ பலன் அடைவாய், நீ பலன் அடைவாய். எவ்வளவு பாடு வந்தாலும் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும். உங்க வீட்டுல உள்ளவங்க உங்க ஜெபத்தை மட்டமா எடை போடலாம், ஆனா நீ ஜெபத்தை குறைச்சு எடை போட்டுறாத, அழைப்பை குறைச்சு எடை போட்டுறாத. சிலுவை என் முன்னே, சிலுவை என் முன்னே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். ஆண்டவர் ஒரு பலன் இறங்கி வருவதற்காக நன்றி, நன்றி இயேசு சுவாமி.
அந்த பலன் இறங்கி வருவதற்காக நன்றி. இவர்களை பலப்படுத்துகிற வல்லமை சோதனை காலத்திலே, வறட்சியின் பாதையிலே, ஆண்டவரே தாழ்ந்திருக்கிற கால நாட்களிலே இவர்கள் முன்னோக்கி செல்ல ஒரு பலன் இறங்கி வரட்டும். திடீரென்று உறவுக்காரர்கள் பகைப்பார்கள், அறிமுகமானவர்கள் அருவருப்பாகி போவார்கள், தூக்கி எறிவார்கள். வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும். கர்த்தர் நீங்க வேற எதுக்காக ஆண்டவரை தேடுறீங்க, ஆனா ஆண்டவர் உங்களை வேற மாதிரி பழக்குவிக்கிறார். நீ இம்மைக்கானவன் அல்ல. பூமியில ஒரு மாம்ச மனுஷனுடைய குறைய கண்டு நீ ஒடிஞ்சிடக்கூடாது. நீ கர்த்தரை மட்டும்தான் பார்க்கணும். யோபு 10 பிள்ளைகள் பிணத்தை கூட பார்க்கல, அவங்கள அடைச்ச கல்லறை கூட காஞ்சு போகல. அவன் சொன்னான், நன்மை அனுபவித்த கரத்தில் தீமையையும் அனுபவிக்க வேண்டாமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஒருவேளை உன்னை விட்டு சுகமோ, ஐஸ்வர்யமோ, வருமானமோ, பலனோ, சமாதானமோ எடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் அனுமதி இல்லாம அது நடக்கல. ஆனா நீ பொறுமையாயிரு, பலன் கொடுப்பார், பலன் கொடுப்பார். கரடு முரடான அந்த கால்கள், சரடுகள், அந்த கரண்டைகள் பலன் கொண்டது போல இன்னைக்கு உங்க நரம்ப, எலும்ப, கற்ப பைய, கிட்னிய, உங்களுடைய நெஞ்சு பகுதிய, இருதயத்தை, நரம்ப தேவன் பலப்படுத்துவார், பலப்படுத்துவார். அதற்கு பலன் உண்டாயிருக்கும், ஜீவன் உண்டாயிருக்கும், சுகமடைந்திருப்பீர்கள். பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த வல்லமையை, பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த வல்லமையை. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். உன்னோடு பேசினார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தை கொண்டு உன்னை தாங்குவேன். நீ சம்பூரணம் அடைந்திருப்பாய், திருப்தியாய் இருப்பாய். கவலை கொள்ளாதே, கவலை கொள்ளாதே. இயேசு சுவாமி இவர்களோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். எதுக்கு இது என் குடும்பத்துக்குள்ள வந்துச்சு நீ கேட்டல்ல? கர்த்தர் சொல்றார், இது இழக்கிற காலமா, இது தாழ்ந்து இருக்கிற காலம். நீ மனரம்யமாறு, நீ புலம்பிராத, நீ முறுமுறுத்துறாத, உலக மனுஷனோட உன்னை நீ ஒப்பிட்டு பார்த்துறாத. நீ ஆண்டவரோடு உன்னை ஒப்பிடு. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கட்டும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வழிகளை துறப்பீராக, பாதைகளை செவ்வைப்படுத்துவீராக. ஆண்டவரே, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சகித்த என் மகளுக்கும் மகனுக்கும் பாக்கியமும் நன்மையும் கிடைக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.